இந்த பொங்கல் ஏனாம் 3000 கொடுக்கறதுக்கு வந்தாரு. அவர் மோலையார் தெருவுக்கும் ரெட்டியார் தெருவுக்கும் போனாரு. காலனிக்கு எட்டியா பார்க்கல. அவரு காலனிக்கு வந்தாக்கா எதனா அவருக்கு தீட்டுக்கிட்டு பட்டுடுமோ என்ன தெரியல. அண்ணன் சொன்னார், தமிழரசு அண்ணன் 3000 ரூபாய் கொடுத்தாரு. ரெட்டியார் ஊருக்கும் முதலியார் ஊருக்கு தான் போவாரா, காலனிக்காருக்கு வர மாட்டேன்னு சொன்னார். அவர் தகவல் முழுக்க 100% பொய்யான தகவல். அவர் சொன்னது பொய்யான தகவல். 23 ஆண்டு காலமாக நான் சின்னச்சேகனூர் கிராமத்திற்கு நாட்டாண்மைதாரராக இருக்கேன். நான் இந்து ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவன். 320 வீடுகள் உள்ள எங்களது சின்னச்சேகனூர் கிராமத்தில் அந்த அத்தனை வீட்டுக்கு எடுத்து போய் காட்டுற, அவருடைய அன்பு பண்பு பாசத்தை காட்டுற அனைவரு இல்லத்திலும் ஏபி நந்தகுமார் அவர்களுடைய போட்டோ இருக்கிறது. இது வரைக்கும் சொந்தம் நீங்க தான், நான் தான் சொந்தம், அது மாதிரி தான் நாங்க இருக்கிறோம். எங்க தொகுதியில நல்லா செய்யறாருப்பா நந்தகுமார். எந்த குறையும் கிடையாதுப்பா. தண்ணி டெய்லியும் வருது, எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ரோடு கூட அழகாகுது. அப்படியே அந்த உத்தம மேல இப்படியே ஒரு பொய் சொல்லிக்கிறாங்களே, தப்பு இல்ல. எவ்வளவு பேரு தப்பு. டிஎம்கே எவ்வளவு நன்மை செய்துன்னு வந்துக்குது. வாரி வாரி வழங்குறாரு. என்ன குறை? ஒரு குறையும் கிடையாது. தமிழ் வேலூர்ல இப்போ அந்த 3000 பொங்கல் பரிசு தொகை கொடுக்கறதுக்கு ஒன்றிய செயலர் மூலியமா அண்ணன் சொன்னாரு, ஊசூருக்கா கருகம்புத்தூர்ல ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அதுக்கு அண்ணன் என்ன சொன்னாரு, ஊசூர் பகுதியில் எங்காவது போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே ஊசூர் வட்டாரத்துல எந்த இடத்துல இருந்தாலும் முதல்ல தகவல் எனக்கு தான் கொடுப்பாங்க. நான் தான் அதை பிக்ஸ் பண்ணுவேன், எங்க என்ன ப்ரோக்ராம் நடத்துறதுன்னு. அந்த ப்ரோக்ராமுக்கு டிஆர்ஓ எல்லாம் கலெக்டர் எல்லாம் வர்றதுன்றதுனால அந்த மெயின் ரோடா பார்த்து அப்படியே நான் அணைக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னதுனால வீராடிப்பள்ளியில நாங்க ஏற்பாடு பண்ணோம் அந்த பொங்கல் பரிசு. அதுக்காக இது அந்த ஊருக்கு போனாருன்றது இந்த காழ்ப்புணர்ச்சி ஜாதி தீட்டுன்றதெல்லாம் சும்மா, அதெல்லாம் தவறான தகவல் அண்ணன் சொல்லியிருக்காரு. மொத்த இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்கு சாலையில போனாக்கா சாலை வசதியா யார பேட்டி கொடுக்குறாரு, குயிப்பழம் வச்சு இடுப்பு போயிடுச்சுது. அவர் அப்ப இந்த ஊர்ல தான் இருக்கிற இதே தெருவில் இருக்கிறாரு. ரோட்டை பாருங்க எப்படி இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் காம்பவுண்ட் கட்டிக்கிறாரு பாருங்க, விழா மேடை கட்டி இருக்கிறாரு. மொத்த ஊர்ல 13 தெரு குயிப்பழமே கிடையாது. அவர் எப்படி குயிப்பழகுதுன்னு சொல்ல முடியும்? சொல். வந்தா கூட பப்ளிக்ல வருவாரு, மெயின் ரோட்ல நின்று எல்லாரையும் கேட்பாரு, என்ன உங்களுக்கு குறை, நான் நடத்துறேன். சிமெண்ட் ரோடு போட்டாரு, திருவிழா மேடை கட்டினாரு, ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்தாரு, சத்துணவு ஸ்கூல்ல சுத்தி காம்பவுண்ட் எடுத்தாங்க. எல்லாத்தையும் அவர் செஞ்சுன்னு வர்றாரு. எங்க தெருவில் எங்க சேக்கனூருக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துன்னு தாங்கிறாரு. அவர் தவறான தகவல் ஏதோ தெரியாதனமா சொல்லியிருக்காரு. ஏதோ ஒருத்தர் 320 வீட்டுல யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாங்க. நாட்டாண்மை ஸ்தானத்தில் நான் சொல்றேன், அது 1000 பேர் இருந்தா கூட என்னை பார்த்த உடனே மணியன்றான்னு ஒரு குரலை கூப்பிடுவார். என்னை பார்த்து அப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து நம்மள சத்தியமா சொல்றேன், 67 வயதாவது என்னை இது வரைக்கும் எந்த தலைவரும் யாரும் என்ன அது மாதிரி உரிமையா கூப்பிட்டது கிடையாது. அந்த அளவுக்கு என் மேல அன்பும் பண்பும் பாசம் வச்சிருக்கிற ஒரே தலைவர் ஏபி நந்தகுமார். அவர் நிச்சயம் மீண்டும் வெற்றி பெறுவார். இன்னைக்கு நான் சொல்றேன், சட்டமன்ற தேர்தல் இதுக்கு முன்னாடி எத்தனையோ எம்எல்ஏகள் வந்திருக்காங்க. எனக்கு வயசு இப்போதுக்கு 50 வயசு ஆச்சு. எதுவரை எந்த சட்ட